இவ்வளோ பேர் அவரை தவறாக பேசினாலும் அந்த ஒரு கைதி, அந்த திருடன், சிலுவையில் இயேசுவுக்கு பக்கம் இருந்தவன் இயேசுவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். 40ஆம் வசனம் வாசிங்களேன். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகின்றோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றான்? உனக்கு தேவ பயம் இல்லையா? நமக்கு நேரிடுகின்றது நாம் செய்த தவறுகள் நிமித்தம். ஆனால் இவர் ஒரு குற்றம் கூட செய்யாமல் நீதி உள்ள இந்த மனிதன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றாரே என்று பிலாத்து இயேசுவை பார்த்து எப்படி ஒரு நீதிமான் என்று அவன் அறிந்து கொண்டானோ, அன்றைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த கள்ளன் இயேசுவை பார்த்து, ஐயா, நாங்கள்லாம் பாவி, எங்களுக்கெல்லாம் இது ஏற்படணும் தான், நான் நியாயமாக இந்த சிலுவையில் அறையப்படணும் தான், ஆனால் நீங்கள் இங்கே தொங்கக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்களே என்று இயேசுவை அறிக்கை செய்து இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறான். நீங்கள் உங்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது என்னை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று கேட்கிறான். அப்படி நான் சொல்றான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, நீங்க ராஜா என்று நான் அறிந்திருக்கின்றேன், உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கின்றேன் என்று நான் அறிந்திருக்கின்றேன், நான் அதை அறிக்கை செய்கின்றேன். ஆகையால் நீங்கள் இந்த பூமியை விட்டு உங்களுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது என்னையும் நினைவு கூறுங்கள் என்று அவனுடைய கோரிக்கை அங்கே இயேசுவின் பாதத்தில் வைக்கிறான். நான் நினைக்கிறேன், இயேசு அவனுடைய கோரிக்கையை கேட்ட பொழுது கட்டாயம் அவருடைய இருதயம் பூரித்திருக்கும். அவனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, ஏன்பா, நீ இன்றைக்கு என்னோடு கூட இந்த புதிய ராஜ்யத்தில் என்னோடு கூட இருப்பேன் அப்படின்றார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இன்னும் 1000 வருடங்கள் கழித்தல்ல, இல்லை ரொம்ப நாள் கழித்தல்ல, இப்பொழுது இன்றைக்கு, இப்போ இன்னும் சில நிமிடங்களில் என்னுடைய ஜீவனை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு என்னுடைய சரீரம் ஒரு கல்லறையில் போடப்படும். ஆனால் நானும் நீயும் அந்த பரதேசிக்குள் ஒன்றாக இன்றைக்கு நாம் பிரவேசிப்போம் என்று இயேசு அந்த தகுதியற்ற அந்த திருடனை பார்த்து அன்றைக்கு மன்னிப்பை கொடுத்து அவனை ஒரு நீதிமானாய் மாற்றினார். சிலுவையில் தொங்கின இயேசு அப்பொழுதும் ரட்சிக்கின்ற இரட்சகராயிருந்தார்.